Shot okay. என்னடா எது கத்துற? ஐயோ அம்மா. சரி சொல்லு. என் பர்ஸ் எடுத்தியா? ஆமா, இதோ அங்க இருக்கு பாரு. அதுல 3000 ரூபாய் எடுத்துர்க்கேன். எதுக்கு? எனக்கு தேவைப்பட்டது. ஓகே. ஹே, அப்புறம் என் கசின் ஸ்ருதி இருக்கால? யாரு? குண்டு ஸ்ருதியா? அவதான். அவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். ஓ, கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சா? அவங்க அப்பா ஒத்துக்கிட்டானா? அதான் நம்ம சைடுல இருந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணணும்? ஒண்ணு பெருசா இல்லடா. கோல்ட்லயோ டைமண்ட்லயோ சின்னதா சிம்பிளா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். என்னாச்சு? சரி, இப்ப நம்ம கிட்ட பணம் இருக்குல்ல? இன்னைக்கு செயின் மணிக்கு செக் கேஷ் ஆயிடும். நோ ப்ராப்ளம். we are okay. சரி, எப்பவும் போல எங்க அப்பா இந்த செயின் மணி பிசினஸ்லயும் ஃபோன் பண்ணி கெடுக்க பார்த்தாரா? அன்பு எதிரி என் மாமனார் அது கூட சேம இருப்பாரா?
என்ன செயின் மணி ஆப்போசிட் கட்சிக்காரனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. உன்னே சமாளிக்கிறேன், உங்க அப்பா சமாளிக்க மாட்டேனா? குட் மார்னிங் மாமா. ஆபீஸ் கிளம்பிட்டியாடா? மாமா எப்படி இருக்கு? பரவாயில்லடா. ரம்யா, அம்மாக்கு செக்அப் டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் இருக்கு. டாக்டர் அட்மிட் பண்ண சொன்னா அட்மிட் பண்ணிரு. அட்மிட் எல்லாம் ஒன்றும் வேணாம்டா. அப்புறம் அவன் ஸ்கேனு, அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட்னு பெரிய பில்லா கொடுத்துருவான். எனக்கு ஹாஸ்பிட்டலே போர் அடிச்சிடுச்சுப்பா. வீணா எதுக்கு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு? வேண்டாம் மாமா. நம்ம முந்தி மாதிரி இல்ல, நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு. இட்ஸ் ஓகே மாமா, எவ்வளவு பணம் செலவானா பரவாயில்ல, நீ குணமானா போதும். ஓகே, நான் ஆபீஸ் கிளம்பட்டுமா? பாய்மா. ரம்யா நீ வா. சரி இருங்கம்மா, அனுப்பிச்சிட்டு வரேன். ஏதாவது குடிச்சானா? அவரை பத்தி தான் தெரியும் இல்லம்மா. ரம்யா, நீ அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் போ. ஓகே ஓகே பாய். என்ன கல்யாணம் பண்ணனால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம்? உன்னை கல்யாணம் பண்ணலனா நான் செத்தே போயிருப்பேன். அதுக்கு இது பெட்டர் இல்ல? நான் அப்பா கிட்ட எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். அப்பா வேற யார வேணா கை காமி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா என்னைய மட்டும் வேண்டவே வேண்டான்னு சொல்லிருப்பாரு. எப்படி ஒத்துப்பாரு? கடைசியா வந்த கான்ட்ராக்ட்ல, அதுவும் வெறும் 4-5 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ்ல அந்த கான்ட்ராக்ட் என் கம்பெனிக்கு வந்துருச்சு. இப்போதைக்கு உங்க அப்பனுக்கு இருக்கிற ஒரே எதிரி நான் தான். தெரிஞ்சும் ஏன்டா இப்படி பண்ண? உன் அப்பனுக்கு 10-15 கம்பெனி இருக்கு. பில்டிங்ல கம்ப்யூட்டர் கேபிள்ஸ் பொதிக்கிற வேலை, அந்த வேலை எதுக்கிடுங்க அப்பனுக்கு? அதுவும் நான் செலக்ட் பண்ற வேலையா பார்த்து. சரி அதெல்லாம் விடு, எங்க அப்பா கிட்ட வந்து பேசும் முதல்ல. ஐயோ, அந்த வினைய வேண்டாம்ப்பா. அப்ப நல்ல சூடுல இருப்பான், கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் பேசும். எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காரு, யூஎஸ்ல இருந்து. 10 நாள் எனக்கு அவன் கூட கல்யாணம் பண்ணி என்ன அவனோட அனுப்பிச்சு வச்சிட போறாராம். என்னடி இப்படி சொல்ற? இது பாரு, நான் சொல்றத கேளு. நம்ம 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்றது பத்தி இல்ல, அதுக்கப்புறம் வர விளைவுகளை யோசிச்சா எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்துடலாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற எது செய்ய நினைச்சாலும் அப்புறம் நம்ம 2 பேரும் சேரவே முடியாது. அப்புறம் இஷ்டம். கல்யாணம் பண்ணிக்கலாம். சார், செயின் மணி செக்குக்கு ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிட்டாரு. What do you mean? அதாவது சார், செயின் மணி அவர் பேங்குக்கு ஃபோன் போட்டு அவர் நமக்கு கொடுத்தாரே ஒரு செக், அதுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். அதுதான் ஸ்டாப் பேமெண்ட்டுக்கு அர்த்தம். என்ன காமெடியா? ஆம், நல்ல ஆள் சார் நீங்க. சொல்லுங்க தம்பி. சார், 28க்கு ஒரு செக் போட்டு கொடுத்தீங்க, அது பேங்க்ல ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிட்டீங்களாமே? ஏனா நான் உனக்கு 2 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்தேன், அதுக்கு 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்டேன், கொடுத்தேன். 1 மாசத்துக்கு முன்னாடி 50-50-50 3 தடவை போஸ்ட்பெய்ட் செக் கொடுத்தேன், அதுவும் ஓகே. 1 மாசம் முடிஞ்சும் போச்சு. ஒரு கேபிள், ஒரு கம்ப்யூட்டர், ஏதாவது ஒண்ணு கொண்டு கொடுத்தியா? எவனாவது ஒருத்தன் காம்ப்ளெக்ஸ் பக்கம் வந்தானடா? சார், அது தம்பி, என் பேரை சொல்லி பாரு, போலீஸ்ல இருந்து பொலிட்டிக்ஸ் வரைக்கும் எல்லாம் அலரும். தம்பி ராஜு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உன் பொண்டாட்டி உங்க அம்மானு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க. நீ 2 கை 2 காலோட பத்திரமா இருக்க. ஐயோ சார்,
பீகார்ல இருந்து வர வேண்டிய கேபிள் வந்து சேரல. அது லாரி ஸ்ட்ரைக். உங்களுக்கு தெரியும் இப்ப லாரி ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்குன்னு. சைனால இருந்து வந்த மானிட்டர்ஸ் ஹார்பர்ல கிளியரன்ஸ்ல இருக்கு. நம்ம ஒரு 2-3 நாள் வேலை ஆரம்பிச்சிடலாம் சார். தம்பி தம்பி தம்பி, அந்த கதை இந்த கதைன்னு எதுவும் எனக்கு தேவையில்லை. மறுபடியும் சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காத உன்னை நீ செய்ய வச்சிடாத, நீ ரொம்ப வருத்தப்படுவ. சார், மாச கடைசி ஆயிருச்சு. ஏற்கனவே தீபாவளி போனஸ் கொடுக்கல. பொங்கல் போனஸையும் சேர்த்து இந்த மாதம் சேலரியோட தரேன்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கிறீங்க. இப்படி திடீர்னு செயின் பண்ணிட்டு இருந்து பணம் வரலையே சார். நீங்க எப்படி சார் சமாளிக்க போறீங்க? ஹேய், டேய், அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்ணிட்டேன். ஆனா ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்குமா? எப்போ ஆபரேஷன்? ஒரு 1 வீக்ல பண்ண வேண்டியது இருக்குமான்னு டாக்டர் சொன்னாரு. 1.75 lakhs பணம் கட்டணுமா அதுக்கு? எவ்வளவு பணம் சொன்ன? 1.75 lakhs-ஆ? சரி, நான் மண்டே டேட் போட்டு செக் கொடுத்துட்றேன். ஓகே ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். அம்மா எப்படி சார் இருக்காங்க? ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்களா சார்? பணம் நிறைய செலவாகும், நான் இதை சொல்லலை. நீங்களே சொன்னீங்க, டாக்டர் சொன்னாரு 50-50 தான் சான்ஸ் இருக்குன்னு. என்ன சார் பேசுறீங்க? அந்த 50-50 சான்ஸ் நான் எடுத்தாகணும் சார். அம்மா சார், அம்மா தானே எனக்கு எல்லாமே. அப்பா செத்ததுக்கு அப்புறம் இந்த சினிமால வர மாதிரி எங்க அம்மா வீடு வீடா போய் வேலை பார்த்து ட்ரெஸ் தச்சு என்னை படிக்க வச்சு இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அது காரணம் எங்க அம்மா தானே சார். என்கிட்ட இருக்கிற எல்லா பணம் செலவானாலும் பரவாயில்ல, இன்னும் இதுக்கு மேல கடன் ஆனாலும் பரவாயில்ல, பட் அந்த 50-50 சான்ஸை நான் எடுத்தாகணுமே சார். ஏய், டேய், சொல்ல மறந்துட்டேன். ஸ்ருதிக்கு gift வாங்கிட்டேன்டா. உனக்கு தான் அவ டேஸ்ட் தெரியுமே. சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும். என்ன வாங்கின? டைமண்ட் செட். டைமண்ட் செட். குட் குட் குட். நல்ல டிஸ்கவுண்ட் கிடைச்சது தெரியுமா? எல்லாமே சேர்த்து 2.35 lakhsல முடிஞ்சிருச்சு. 2.35 lakhs. ஏய், என்ன கார்டு யூஸ் பண்ண? சிட்டி பேங்க். சிட்டி பேங்கா? ஆமா, ஏ? இல்ல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, நான் அப்புறம் பேசுவா. சரி. ரம்யாவா சார்? ஆமா, டைமண்ட் செட்டா சார்? அவ கசின் கல்யாணத்துக்கு கிஃப்டா 2 lakhs 35,000ல. 2 லட்சத்துக்குள்ளதான் என்னுடைய பொண்ணு கல்யாணம் மொத்த செலவுமே நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன? அது வேற ஒன்றும் இல்லை சார். நம்ம சிட்டி பேங்க்ல ஏற்கனவே 7 லட்சம் ரூபாய்க்கு வட்டி மேல வட்டி கட்டிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் 2,35,000 எக்ஸ்ட்ரா சார். ரம்யா, டாக்டர் ஆஃப் கே ராமசாமி, த கரூர்பதி, இன்னைக்கு என் கூட எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு இந்த பண காசு கஷ்டம்லாம் தெரியாது சார். கடைசி வரைக்கும் அதை தெரியாம நான் பார்த்துப்பேன். பார்த்துங்க பார்த்துங்க. அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க நினைச்சதையே சாதிச்சுட்டு வந்துட்டீங்கல்ல. அப்பா, நான் தான் இவரை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினேன். அப்படியே போக வேண்டியதானே. அப்புறம் என்ன மை எதுக்குடி வந்த? காசு கொடுங்கவா இல்ல சொத்தை எழுதி வாங்கவா? அங்கிள், உங்க பணமும் சொத்தும் எங்களுக்கு வேண்டாம். நம்மையாவ நல்லபடியா பாத்துக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இருக்கு. நீங்க நல்ல மனசோட ஆசீர்வாதம் பண்ணா போதும். ஆசீர்வாதமா பண்றேன். 6 மாசத்துல எண்ணி 6 மாசத்துல வீடு இல்லாம காசு இல்லாம எங்க போறதுன்னே தெரியாம
உதவி பண்றதுக்கு ஒருத்தன் கூட கிடைக்காம பெட்டி படிக்கையோட என் வீட்டு வாசப்பட்டுல பிச்சை கேட்டு வந்து நிப்பீங்கடா. போங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க தற்கொலை பண்ணிப்போம். உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டோம். வரமே சார் 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 சுரேஷ் வந்திருக்காரு. சுரேஷ் உட்கார். எப்படி இருக்க? காலையில இருந்து ஒரே பண டென்ஷன். நானும் உங்ககிட்ட எவ்வளவோ படிச்சு சொன்னேன், ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுன்னு. நீ கேட்கல. போப்பா, அப்போ மார்க்கெட் ரொம்ப டவுனா இருந்தது. இப்ப சூப்பரா இருக்குப்பா. உனக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்றேன், கேள. தம்பி சார், ஆவர காரியத்தை பாருங்க. முதல்ல கமலேஷ் சேட்டுக்கு ஃபோன் பண்ணி காசு கேளுங்க. சார் கொஞ்சம் சும்மா இருங்க சார். பாருப்பா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு வருது. இன்னைக்கு 10 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினேன்னு வச்சுக்கியேன், 2 நாள்ல 20 ரூபா ஆகுதுப்பா. இன்னைக்கு நீ 1 லட்ச ரூபா கொடுத்தா மண்டே அன்னைக்கு உங்களை 2 லட்ச ரூபா இருக்கும்பா. நல்லா இருக்க சார். பேசாம நம்ம ஷேரை வாங்குறோம். வாங்குறதா வாங்குறீங்க, 10 ரூபா சேர்த்து வாங்குங்க. நம்ம பிரச்சனை போல சால்வ் பண்ணிடலாம். நமஸ்தே சேட், நான் ராஜ் பேசுறேன். நமஸ்தே ராஜ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சேட், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் பணம் தேவைப்படுதா? ஆமா சேட். நீ எப்பவுமே கரெக்ட் டைம்ல தான் ஃபோன் பண்ணுவ. இப்பதான் ஒருத்தர் 1 கோடி பேமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கு. அதை அப்படியே அனுப்பிச்சிருவா? ஐயோ, எனக்கு 1 கோடி வேண்டாம் சேட். ஒரு 40-50 இருந்தா. சேட், அந்த 1 கோடிய அப்படியே அனுப்பிச்சுவீங்க. ஓகே ஓகே. 1 கோடியா சார்? சூப்பர் ஐடியா சார். அந்த 1 கோடி வந்ததும் 50 லட்சத்துல ஷேர் வாங்கிடலாம். மீதி 50 லட்சத்துல கம்பெனி ப்ராப்ளம் பூரா சால்வ் பண்ணிடலாம். திங்கக்கிழமை இந்த 50 லட்சம் 1 கோடியா மாறுது. அந்த 1 கோடியை அப்படியே சேட்டுக்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். எப்படி சார் ஐடியா? யாரு உங்க அப்பா தருவாரா? அவர் செத்து போயிட்டார் சார். இப்போ எவ்வளவு ஆச்சு? 12,50,000. Thank you. இன்னும் 2 நாள் தானே. சாட்டர்டே சண்டே பெருசா ஒன்றும் வேலை நடக்க போறது. ஆமா, இந்த 1 கோடிக்கே ஷேர் வாங்கினா மண்டே டபுள் ஆகி 2 கோடி ஆகும். சேட்டுக்கு வட்டியோட சேர்த்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டு 50 lakhsல ஆபீஸ்ல இருக்க எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு மிச்ச காசுல நான் செட்டில் ஆயிடுவேன். சுரேஷ், 1 கோடிக்கே ஷேர் வாங்க. ஓகேடா, சூப்பர் ஐடியா சார். ஆமா, எப்படி ஸ்ருதி அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துட்டாரு? அவ பிரெக்னெண்டா இருக்கேன்டா. ஸ்ருதி பிரெக்னெண்டா? பொய் சொல்லிருக்காடா. ஆமா, நம்ம லவ் பண்ணும்போது நமக்கே இந்த ஐடியா தோணல. சரி, எப்ப தோணும்? என்ன ஐடியா? குழந்தை பெத்துக்கிறதா? வரும், சீக்கிரமா வரும். எப்ப வரும்? இது பார், என் குழந்தை பிறக்கும் போதே கோடி சொன்னா பிறக்கணும். எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில குழந்தை பெத்துக்கிட்டா நல்லாவா இருக்கும்? நம்ம குழந்தை ராஜா மாதிரி வாழணும்டி. இன்னைக்கு 1 கோடி ஷேர் வாங்கியிருக்கேன். மண்டே 2 கோடி ஆயிடும். இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ என் டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 8 குழந்தை பெத்துக்கணும்.
பாத்தீங்களா சார்? டிவி நியூஸ் பாத்தீங்களா? இல்ல சார், நான் இன்னும் தூங்கி எழுந்துக்கவே இல்ல. என்ன டைம் ஆச்சு சார்? பேப்பர் பாருங்க சார், இல்ல டிவி நியூஸ் பாருங்க. என்ன நியூஸ், என்ன ஆச்சு சொல்லுங்க. முதல்ல டிவி நியூஸ் பாருங்க சார். என்ன ஆள் சார் நீங்க? விஷயத்த சொல்ல வேண்டியதானே? காலங்காத்தால ஃபோன் பண்ணி பேப்பரை பாரு நியூஸை பாருன்னு என்னன்னு சொல்லி தொலைங்களேன். சார் முதல்ல பேப்பரை பாருங்க சார், இல்ல டிவியாவது பாருங்க. சரி. மத்திய அரசின் பெட்ரோலிய பங்குகள் நேற்று பங்கு சந்தைக்கு வந்தது. விற்பனை ஆரம்பித்த சில மணி நேரங்களிலேயே பங்கு விற்பனை நிறுத்தப்பட்டது. இது பற்றி மத்திய அமைச்சர் நேற்று நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஷேர் நேற்று ஒரு நாள் தான் மார்க்கெட்ல இருந்தது. இன்னிலேருந்து ஷேர் விற்பனையை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வர டேட் இன்னும் முடிவாகாதனால ஷேர் விற்பனையை தள்ளி வச்சிருக்கோம். மீண்டும் பங்குகள் விற்பனை எப்பொழுது துவங்கும் என்ற நிருபர்களின் கேள்விக்கு அமைச்சர் அதை பத்தி முடிவெடுக்கத்தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் மீட் பண்றாங்க. அந்த மீட்டிங்ல எடுக்கிற முடிவை பொறுத்து அறிவிப்புகள்லாம் ஒரு நாள்ல வெளியாகும். சார் அப்ராக்சிமேட்லி how many days will it take, sir? ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம், ஏன் ஒரு வருஷம் கூட ஆகலாம்.